அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த 3 காரியங்களை குறித்து பவுல் கூறுகிறார். இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரதான அப்போஸ்தலனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதான புறஜாதிகளுக்காகவே தன்னுடைய ஊழியத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் இங்கே எதற்காக வேண்டுகிறார்? மக்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. விசுவாசிகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. ஏன் இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை? முதலாவது, அழைத்த அழைப்பின் நம்பிக்கை. அழைத்த அழைப்பினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்பதை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும் நம்ம கிறிஸ்து கிடையாது. நம்முடைய நம்பிக்கை அவர் நம்மை பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பார். நமக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை உண்டு. இதோடு நம்முடைய வாழ்க்கை அழிந்து போவது கிடையாது. நம்முடைய கிறிஸ்துவானவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. நான் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் வரும்படியாக நான் உங்களை அழைத்து செல்வேன். நமக்கு என்ன நம்பிக்கை உண்டு? இயேசுவோடு கூட நம்ம வாழ்கிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் அழைத்ததனால நமக்கு என்ன நம்பிக்கை? பரலோக ராஜ்யம் உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. அவரே நம்மை நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்துவார். வேதவசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் ரோமர் 8:30-34 வசனங்களில் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறவன் யார்? நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யாரால ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? தேவனே, நம்ம கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் கூட பாராதபடிக்கு ஒரே தந்தளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏன் கலங்குகிறீர்கள்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாத காரணத்தினால தான் அழைத்த அழைப்பின் நம்பிக்கை நமக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
நாம் கண்களை மூடும்போது நாம் நித்திய வீட்டில் நித்தியரோடு கூட நித்திய காலம் வாழ்வோம். இரண்டாவது, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்கு தேவை? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் பயந்து மோசேயின் இடத்துல முறையிடுகிறார்கள். மோசே, கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம், அவர் பேசுனா நாங்கள் செத்து விடுவோம், நாங்கள் இறந்துருவோம். நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்துல பேசி கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லுங்க போதும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு தெளிவு நமக்கு வேணும்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. நம்முடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது? அடுத்த வசனங்களை ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், நம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு இருந்ததோ, எவ்வளோ ஐக்கியம் இருந்ததோ, அதே ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரித்து கொண்டு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுதந்திரம் என்ன? அவர் எப்படி அப்பான்ட்டு பிதாவை சொல்கிறாரோ அதே போல் நாமும் அப்பான்ட்டு சொல்கிறது மாத்திரமில்லை, அந்த உரிமை நமக்கும் இருக்கிறது. அந்த சுதந்திரம் அவர் எதெல்லாம் தைரியமாக அதிகாரத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்டாரோ அதே போல் நாமும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். சாதாரணமாக எதை தேவனுடைய பிள்ளை என்று வாயில் அறிக்கை செய்கிறது அல்ல, கிரியையில் கொண்டு வரணும். நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய சுதந்திரம் இந்த பூமிக்குள்ளது இல்லை, எனக்கு இயேசுவே சுதந்திரம். இயேசுக்குரியது எல்லாம் எனக்கும் பாதி பங்கு உண்டு. பிதாவுக்குரியது எல்லாம் எனக்கு சொந்தம், நான் சொந்தம் கொண்டாட முடியும். அவரோட கூட பாடுபட்டா அப்படியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுப்பவும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. என்னது பாடு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், மோசையை குறித்து வேத வசனம் சொல்கிறது, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும் எகிப்தில் உள்ள அநித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவினம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவினம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று மோசையை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளையில் சிறு சிறு காரியங்களில் அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் நாம் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, மோசைக்கு இருந்த அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இயேசு போதும், ஆண்டவர் போதும், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை போதும் என்று இங்கே வந்தான். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா
கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரமாக இருக்கோ அதே சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு தான் பிரகாசமான மனக்கண்கள் தேவை. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. நான் பாவத்தில் விளையாடலாமா? பாவத்தில் இருக்கலாமா? நான் பாவம் செய்யலாமா? நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. மூன்றாவது காரியம், வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை. பிலிப்பியர் 3:10 அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்வதற்காக நான் எல்லாத்தையும் குப்பையா என்றேன் அப்படின்ட்டு பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:10-11 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னது என்பதை நான் அறிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 15:51 சொல்லுகிறது, நாம் எல்லாம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகுவோம். எஸ், நாம் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இமை பொழுதலே, எக்கால சத்தம் தொனிக்கும் போது இமை பொழுதலே மறுரூபமாவோம். 1 கொரிந்தியர் 15:51 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? முதலாவது பார்த்தோம், அழைத்ததுனால உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது, நம்முடைய சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவின் இடத்துல, தேவனிடத்துல. மூன்றாவது, கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினவர் நம்மையும் கூட அவரோடு கூட உயிரோடு எழுப்புவார். இந்த 3 காரியங்களும் தெரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்ததுன்னா நம்ம மற்ற உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நம்ம நேரத்தை செலவழிக்க மாட்டோம். தெய்வனோடு கூட உறவாடுகிற நேரம் இன்னும் அதிகமாய் கூட்டப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று கேட்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கவும் அப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையிலே நிலை நிற்கவும், உடைய மகிமையுள்ள வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்தரலங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.